இப்போ நீங்க படத்துல பார்க்குற அந்த டிராயிங் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்ல கட்டக்கூடிய ஒரு டிராயிங் வச்சு நான் பேச போறோம். இதை நீங்க ஒரு இண்டிவிஜுவல் வீட்டுக்கும் நீங்க இதை அப்படியே நீங்க வந்து பொருத்தி பார்த்துக்கலாம். இதோட கிழக்கு பக்கம் மேற்கு பக்கம் மெஷர்மெண்ட் வந்து 34 அடி 9 இன்ச்சு. தெற்கு பக்கம் வடக்கு பக்கம் 48 அடி ஹரிசன்டல் ரெக்டாங்கிள். ஒரு ட்ரூ நார்த் தான் இதை அப்ளை பண்ணி அதை வச்சு தான் பேச போறோம். இப்போ நம்ம கண்ணுக்கு முதல்ல தெரியுது வந்து அந்த படிக்கட்டு, அந்த லிஃப்ட் ஏரியா. இது வந்து டூர்ஸ் நார்த் சென்ட்ரலேருந்து நார்த் ஈஸ்ட்ல இந்த படிக்கட்டும் லிஃப்ட்டும் அமைஞ்சிருக்கு. அதை நம்ம என்ன சேஞ்ச் பண்ண போறோம்னா டுவர்ட்ஸ் அப்படியே வந்து சவுத் சைடு சேஞ்ச் பண்ண போறோம். பொதுவாக படிக்கட்டு லிஃப்ட் அப்படிங்கிற விஷயம் வந்து வெஸ்ட் சென்டர் அல்லது சவுத் சென்டரில் வரணும், அதுதான் சரியாக இருக்கும். அப்படிங்கும்போது இது அப்படியே நம்ம வந்து சவுத் சைடு இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். இப்போ அது வந்து கிளியர் ஆயிரும் முதல் விஷயம். அதற்கு அடுத்ததாக டாய்லெட் எந்த இடத்துலாம் கொடுத்துருக்குன்னு கவனிங்க. ஈஸ்ட் சென்டரில் ஒன்று கொடுத்துருக்கு, ப்ளஸ் நார்த் வெஸ்ட்டில் ஒரு டாய்லெட் இருக்குது. அது வந்து நார்த் வெஸ்ட்மாக இருந்தால் கூட நார்த் நெகட்டிவ்ல அந்த டாய்லெட் வரக்கு வாய்ப்பு இருக்கும். டுவர்ட்ஸ் வந்து சவுத் நெகட்டிவ்ல ஒரு டாய்லெட் இருக்கான அந்த டாய்லெட் கொடுத்துருக்காங்க. இது நம்ம என்ன பார்க்க வேண்டியிருக்கு முதல் விஷயம் அப்படின்னா, அந்த டாய்லெட் அப்படிங்கும் அதோடைய பெயர் காரணத்தை பார்த்துருங்க. நம்ம எந்த இடத்துல லொக்கேஷன் இருக்குது அப்படிங்க கவனிக்கணும். பொதுவாக அந்த இடத்துல ஃப்ளோர் லெவல் எல்லாமே வந்து ஈவனாக இருக்கும். டாய்லெட்டாக இருந்தாலும் அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ளோர் லெவல் ஈவனாக இருக்கும். ப்ளஸ் அங்கேருந்து போகக்கூடிய அவுட்லெட் நம்ம கவனிக்கணும். அப்போ ஈஸ்ட் சென்டரில் கொடுத்துருக்க டாய்லெட்லேருந்து அவுட்லெட் இருக்குன்னா அது வந்து ஈஸ்ட்டில் எடுக்கும்போது அவுட்லெட் சரியாக இருக்கும். ப்ளஸ் அந்த இடத்துல ஃப்ளோர்லாம் ஒன்றுக்குள்ள தான் வந்துட போகுது. அதுக்கு அடுத்ததாக சவுத் வெஸ்ட்டில் அந்த பெட்ரூமுக்கு அட்டாச் டாய்லெட்டாக சவுத்தில் ஒரு அந்த டாய்லெட் கொடுத்துருக்காங்க. சவுத் சென்ட்ரல் ஒரு மொத்த இடத்துக்கு. அதை நீங்கள் என்னென்னா அது ஒரு விண்டோ கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா அங்கேருந்து போகக்கூடிய அந்த டாய்லெட் வந்து வீட்டோட கனெக்ட் ஆகாது. அந்த பில்டிங்லேருந்து அது கட் ஆகி லோட் ஆயிடும். அது வந்து ஒரு நல்ல பணலை தான் கொடுக்கும். அதுக்கு அடுத்ததாக நார்த் வெஸ்ட் பெட்ரூமுக்கும் அந்த அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்கு. அந்த அட்டாச் டாய்லெட் மொத்த இடத்துல பார்க்கும்போது நார்த் நெகட்டிவ்ல இருக்கான வாய்ப்பு இருக்கும், அல்லது நார்த் வெஸ்ட்ல அந்த டாய்லெட் இருக்க வாய்ப்பு இருக்கும். அதை நம்ம அங்கேருந்து எடுக்கிற அவுட்லெட் வந்து நம்ம வந்து பாசிட்டிவ்ல நார்த் நெகட்டிவ்ல எடுத்தாலும் தப்பு இல்லை. மேபி வந்து நார்த் பாசிட்டிவ்ல எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சரியாக இருக்கும். அதற்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் சவுத் வெஸ்ட் பெட்ரூம், நார்த் வெஸ்ட் பெட்ரூம், நார்த் ஈஸ்ட் பெட்ரூம் இருக்கு. அப்போ இந்த இடத்துல சவுத் வெஸ்ட்டுக்கான பெட்ரூம்கான அந்த என்ட்ரன்ஸ், அந்த டைனிங்லேருந்து போகிற அந்த என்ட்ரன்ஸ் வந்து ஈஸ்ட் பாசிட்டிவ்ல அந்த என்ட்ரன்ஸ் இருக்கும். ஏன்னா அந்த பெட்ரூமோட சைஸ் வந்து ஹரிசான்டல் ரெக்டாங்குலர் இருக்கும்போது அந்த பெட்ரூம்கான என்ட்ரன்ஸ் சரியாக இருக்கும். அதற்கு அடுத்ததாக நார்த் வெஸ்ட் பெட்ரூம், அந்த பெட்ரூமுடைய சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 14 அடிக்கு 10 அடி ஹரிசான்டல் ரெக்டாங்கிள். அந்த இடத்துல அந்த லிவிங்ல இருந்து அந்த நார்த் வெஸ்ட் பெட்ரூம் போகிற அந்த வாசல் வந்து சவுத் ஈஸ்ட் என்ட்ரன்ஸ் மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சா கூட அது வந்து ஈஸ்ட் சவுத் ஈஸ்டாக இருக்கிறது தான் வாய்ப்பு இருக்கும். அதனால அந்த பெட்ரூமுக்கு டைரக்ஷன் தனியாக போட்டு பார்த்து சவுத் ஈஸ்ட் அல்லது சவுத் பாசிட்டிவ் எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல டோர் கொடுத்தா சரியாக இருக்கும். ப்ளஸ் கூடுதலாக அந்த டாய்லெட்லேருந்து பெட்ரூமுக்கு வர்ற டோரை கவனிச்சா அது வந்து தவறான இடத்துல இருக்க வாய்ப்பு இருக்கும். அப்போ நம்ம அந்த டாய்லெட்லேருந்து பெட்ரூமுக்கு வர்ற அந்த என்ட்ரன்ஸையும் அந்த பெட்ரூமுக்கு ஈஸ்ட் நார்த் ஈஸ்ட்ல நார்த் வெஸ்ட் பெட்ரூம்ல அந்த டாய்லெட்லேருந்து பெட்ரூமுக்கு வர என்ட்ரன்ஸ் வந்து ஈஸ்ட் நார்த் ஈஸ்ட்ல கொடுத்தால் சரியாக இருக்கும். அடுத்ததாக நார்த் ஈஸ்ட் பெட்ரூம் இருக்கு. அந்த பெட்ரூமுக்குள்ள இருந்து அந்த டைனிங் ஏரியாவுக்கு வர்றது வந்து சவுத் வெஸ்ட்ல என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த என்ட்ரன்ஸ் எடுத்து நம்ம வந்து அந்த நார்த் ஈஸ்ட் பெட்ரூமுக்கு வெஸ்ட் நார்த் வெஸ்ட்ல மேற்கு வடமேற்குல என்ட்ரன்ஸ் கொடுத்தா சரியா இருக்கும். ஏன்னா நம்ம வந்து நார்த் ஈஸ்ட்ல இருக்க அந்த ஸ்டேர்கேஸ் லிஃப்ட் எல்லாம் எடுத்து டுவர்ட்ஸ் சவுத்தில் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அப்போ டிராயிங் இருக்குன்னா முதல்ல என்ன கவனிக்கணும், அந்த படிக்கட்டு லிஃப்ட் ஏரியாலாம் இந்த இடத்துல வருது அப்படிங்கிற கவனிக்கணும். அதுக்கடுத்து வந்து டாய்லெட் அப்படிங்கிற ஒரு லொக்கேஷன் எங்கே இருக்கு, அந்த இடத்துல நம்ம அவுட்லெட் எப்படி எடுக்க போறோம் அப்படிங்கிறத கவனிக்கணும். அதற்கு அடுத்ததாக பெட்ரூம்கான என்ட்ரன்ஸ் எந்த இடத்துலாம் இருக்கு அப்படிங்கிற கவனிச்சு அந்த இடத்துல அந்த டைரக்ஷனை போட்டு பார்த்து அந்த இடத்துல அந்த பெட்ரூம்கான என்ட்ரன்ஸ் சரியாக இருக்கா அப்படிங்கிற கவனிக்கணும். ப்ளஸ் கூடுதலாக மெயின் என்ட்ரன்ஸ் அப்படிங்கும்போது அது எந்த இடத்துல வருது அப்படிங்கிற நம்ம கவனிச்சு அதையும் பண்ணால் சரியாக இருக்கும். வீட்டுக்குள்ளே இப்போ நம்ம வந்து கிச்சனில் அந்த ஸ்டவ் அடுப்பு சமைக்கிற இடம் வந்து ஈஸ்ட் சவுத் ஈஸ்ட் அப்படிங்கிற பகுதிக்குள்ளே தான் அந்த அடுப்பு வச்சு சமைக்கிற மாதிரியான இடமா இருக்கணும். அதையும் பார்த்து நம்ம கரெக்ட் பண்ணும்போது சரியான ரிசல்ட் இருக்கணும்.